தினேஷ் சுப்பிரமணியம். தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கவலை, 1000 கவலைகளால் ஒரு சல்லி கடனை கூட அடைக்க முடியாது. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். ஸோ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஒரு பொண்ணு சொல்லுது, ஒரு பொண்ணு அம்மாவும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது பொண்ணு புசு புசு புசுன்னு அப்படி கோவமாக உட்காந்துருக்கு. அவங்க அம்மாவும் புசு புசு புசுன்னு கோவமாக இருக்காங்க. 2 பேரும் அப்படியே ரொம்ப பகையாளி மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா அவங்கள கடந்து போகும்போது இந்த பொண்ணு சொல்லுது, அப்பா அப்படின்னு சொல்லுது. என்னம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்குது. அப்புறம் இந்த அம்மா ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னோடனே, இவ கிளாஸுக்கு போக மாட்டேங்கிறா, ஹோம்ஒர்க் ஒழுங்காக செய்யாதனால டீச்சர் திட்டாங்கன்னு ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு டீச்சர் திட்டாங்க, அதனால இவ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அப்படி பாப்பா பார்க்குறாங்க. உடனே அந்த பொண்ணு, அப்பா நான் டீச்சர் திட்டாங்கன்னு போல, அம்மாவும் தையல் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க, அங்கே சரியா செய்யலைன்னு அவங்க டீச்சர் திட்டாங்கன்னு அம்மாவும் கிளாஸ்க்கு போகலப்பா, இனிமேல் அம்மா கிளாஸ்க்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னோடனே இவர் யோசனை பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி பேர் ஹார்ஸ் எஃபெக்ட். இது ஆப்பிரிக்காவில் சவானா பாலைவனத்தில் நடக்குது. அங்கே குதிரைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த குதிரைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய குதிரைகளும் இருக்கும், வௌவாலும் நிறையா இருக்கும். இந்த வௌவால் என்ன பண்ணுன்னா, குதிரைகளோட ரத்தத்தை உறிஞ்சு அது குடிக்குமா. இந்த வௌவால் குதிரை மேலே ஏறி இந்த ரத்தத்தை உரியும் போது இந்த குதிரைக்கு ரொம்ப அன்னீசியாக இருக்குமா. ஆக்சுவலி அது நினச்சிக்குமா, இந்த வௌவால் இதோட ரத்தத்தை பூரா குடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இது என்ன பண்ணுமா, ரொம்ப தூரம் ஓட ஆரம்பிச்சிருமா, பயங்கரமாக ஓடுமா. இந்த வௌவால் தன்னை துரத்தி மீதி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடும்னு சொல்லிட்டு துரத்தும் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு ஓடுன்னு ஓடுமா. ஓடி போயிட்டு ஒரு இடத்துல என்னாகும், அந்த ரொம்ப டயர்டாகி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி அந்த குதிரை செத்தே போயிடும். ஆக்சுவலி என்னன்னா, அந்த வௌவால் சும்மா, அந்த வௌவால் சின்னதாக எனக்கு சும்மா இவ்வளோ தான் பிடிச்சிருக்குமா. இது நினச்சிக்கிச்சா அந்த இவ்வளோண்டு ரத்த காட்டேரி இது எல்லாம் உறிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு பயந்து ஓடுது. பயந்து ஓடி தான் இது போய் சாகுது. இந்த வைல்டு ஹார்ஸ் எஃபெக்டோட கதை இதுதான். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்கும். அந்த சின்ன பிரச்சனைய பூதாகரமாக நினச்சி அதை பயந்துக்கிட்டு அந்த பிரச்சனைகிட்ட நம்ம ஓடுறோம்னு சொல்லிட்டு வேற ரூபத்தில் எங்கெங்கேயோ ஓடி ஒளிகிறோம். ஆனால் அந்த பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனை தான். எதிர்த்து நின்று என்னன்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும். ரொம்ப பெருசாக நினச்சி ரொம்ப பயந்து நம்ம மட்டும் பயப்படாம மற்றவங்களையும் பயப்பட வச்சு வாழ்க்கை வச்சு அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைல்டு ஹார்ஸ் எஃபெக்ட் தியரியை மறந்துடாதீங்க. சின்ன பிரச்சனைகளை சின்னதாக டீல் பண்ணால் போதும். பெரிய பிரச்சனை வரும்போதும் அதையுமே சின்னதாக டீல் பண்ணாவே நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. கற்பனை உலகத்தில் இல்லாத விஷயத்த, அஃப்கோர்ஸ் அந்த வௌவால் கடிச்சது கடிதான், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த வௌவால் எவ்வளோ ரத்தத்தை குடிச்சிருக்கும், ஆனால் சாவர அளவுக்கு அது குடிக்க முடியாது இல்லையா. ஆனால் அது பயந்துக்கிட்டு ஓடுன்னு ஓடி ரொம்ப தூரம் ஓடி கலைச்சு அது கலைப்பிலேயே அது செத்து போயிடும். நம்மளும் அந்த வாழ்க்கையில் சின்ன விஷயங்களை கண்டு ஓடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே திக்கு திசை இல்லாமல் ஓடி பிரச்சனையை பெருசு பண்ணி பூதாகரமாக பண்ணி கடைசியில் நம்ம தான் அதுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும். அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். சின்னதாக பாருங்கள், பெருசையும் சின்னதாக பாருங்கள். எதுவுமே நம்ம கடந்து போகலாம், எதுவுமே நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஓகேயா?